பேருந்தில் துண்டு போட்டு சீட்டு பிடித்த தகராறில் மேற்கு வங்க பெண் மென்பொறியாளரை 2 பெண்கள் தாக்கிய சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதியராக பேருந்துகளை அறிமுகம் செய்யும் போக்குவரத்து துறை சீட்டு தகராறுக்கும் முடிவு கட்டுமா என்னும் கேள்வியும் எழுந்துள்ளது. போலீஸ் தகராறு அவர் போலீஸ் நீ எதுக்கு வீடியோ எடுக்கற என்ன பண்ண எதுக்கு அடிச்ச அவங்க ஏன் கோந்து எட்டி வச்சாங்க யார் எட்டி வச்சாங்க நான் கேட்டி எட்டி வச்சாங்க எப்படி எட்டி வைப்பாங்க எப்படி எட்டி வைப்பாங்க சொல்லு குழந்தை யாரா எட்டி வைப்பாங்களா அதுக்கு அடிப்பியா சென்னை புறநகர் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வெள்ளிக்கிழமை மாலை மாநகர பேருந்து பயணிகளுடன் நெரிசலாக சென்றது. அந்த பேருந்துக்குள் திடீரென்று வடமாநில பெண் பயணியை கை குழந்தையுடன் வந்த இளம் பெண்ணும் அவரது தாயாரும் ஆபாசமாக பேசியதோடு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதனை தட்டி கேட்ட மற்றொரு பெண்ணையும் இருவரும் தாக்கியுள்ளனர். இதனால் பேருந்துக்குள் ரகளையாகவே இரும்புலியூர் பேருந்து நிலையம் அருகே பஸ்ஸை நிறுத்திய ஓட்டுநர் தகராற்றில் ஈடுபட்ட பெண்களை கீழே இறக்கிவிட்டு அங்கிருந்த போக்குவரத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதுக்கு அடிப்பியா போலீசார் விசாரித்த போது கை குழந்தையுடன் வந்த பெண் பேருந்துக்குள் சீட்டு பிடிக்க போட்டிருந்த துண்டை தனியார் ஐடி நிறுவன ஊழியரான வடமாநில பெண் தள்ளி வைத்து உட்கார்ந்துள்ளார். இதனால் அந்த பெண்ணும் அவரது தாயாரும் தகராற்றில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது குழந்தையை இடித்துவிட்டதாக கூறி வடமாநில பெண்ணின் கழுத்தை நெரித்தும் தலைமுடியை இழுத்தும் காலால் எட்டி உதைத்தும் தாக்கியதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். Outside and that's why nothing. She kept the bag from outside. Then I said, you kept the bag outside. I am very scared of you. I'll get out. She nothing. Pity. We couldn't lie like that. No one. We are outside. We don't know language, but we are walking here. Last 7 years I'm here. Why she is treating me like that? She is treating like that. She is treating like that. And then she is treating. She is treating like that. கைக்குழந்தையுடன் வந்த பெண்ணும் அவரது தாயாரும் தான் பிரச்சனை செய்ததாக வடமாநில பெண்ணுக்கு உதவிய பயணியும் குற்றம் சாட்டினர். இந்த தகராற்றை வீடியோ எடுத்து காவல்துறை நபரையும் இளம்பெண்ணின் தாயார் மாமூல் தர போகிறாரா என்று கேட்டுள்ளார். எப்படி எட்டி வைப்பாங்க எப்படி எட்டி வைப்பாங்க சொல்லு குழந்தை யாரா எட்டி வைப்பாங்களா இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரை தாக்கிய பெண்களையும் விசாரணைக்கு அனுப்பினர். விசாரணைக்கு பின்னர் கை குழந்தையுடன் வந்த பெண்ணை அவரது தாயாரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
போக்குவரத்து துறையில் புதிதாக பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் தேவையான நேரத்தில் பேருந்துகள் வராததும், அதனால் பயணிகள் நெருக்கி அடித்து ஏறுவதும் தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று பயணிகள் தெரிவிக்கின்றனர்.